உனக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான். சோதிக்கப்பட்டால் உள்ளத்திடம் கேளுங்கள், நன்மையில் இருக்கிறாயா, பாவத்தில் இருக்கிறாயா? நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை, முன்னேறு, வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது, நடந்து சென்று கொண்டே இரு, இந்த இருள் நீங்கிவிடும். இருளுக்கு பிறகு பகல், துன்பத்திற்கு பிறகு இன்பம், நோய்க்கு பிறகு சுகம். இப்படி உலகம் மாறி மாறி உனக்கு கொடுக்கும். ஓடிவிடு நன்மையை தேடி. வெளிச்சம் உன் வாழ்க்கையில் விரைவில் வரும், மிகப்பெரிய வெளிச்சமாக. நீ ஒரு மாதம் சிரமப்படுவாய், ஆனால் நீ கடக்க வேண்டிய இந்த மாதத்தை அல்லாஹ்வின் நம்பிக்கையில் நன்மையில் கடந்து விட்டால் நீ வருடம் முழுக்க நிம்மதியோடு இருப்பாய். 3 நாள் 4 நாட்கள் நோயில் சிரமப்பட்டால் கவலை கொள்ளாதே. அந்த நோயை அல்லாஹ்வின் நன்மைகளை எதிர்பார்த்து காரணிகளை எடுத்துக்கொண்டு களி. அல்லாஹ் உனக்கு அதற்கு பிறகு மிகப்பெரிய சுகத்தை வைத்திருக்கிறான். ஆனால் பாவத்தில் இவை அனைத்தையும் நீங்கள் சந்தித்தால், பாவம் உங்களிடத்திலே இருந்தால், யா அஹி யா உஹ்தி, என் தோழரே, என் சகோதரியே, அல்லாஹ்விற்காக அதை விடுங்கள். அல்லாஹ் உங்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறான். அவனை நோக்கி வந்து விடுங்கள். உங்கள் வாழ்வின் கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவை அனைத்தையும் இறைவன் நீக்கி விடுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை எமக்கு தரட்டும். அல்லாஹ் இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்கட்டும். இதன் மூலம்